तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। क्रांतिवीर हो तुम, कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। அப்புறம் அது எதுவும் கஷ்டமாக தெரியாது, எதுவும் என்னை டச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நான் உங்களை நினைக்கும்போது என் வாழ்க்கை வெளிச்சத்தால் நிரம்பிடும். அப்புறம் எந்த ஒரு இருளும் என்னை மூழ்கடிக்க முடியாது. ஸோ இந்த ஆன்மீக சாங்சுரி அதுக்குள்ளார என்டர் ஆயிடணும். அதுக்கு உங்களுக்குள்ளார ஃபோக்கஸ் பண்ணணும்.
நீங்கள் உங்களுக்குள்ளார ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ்லேருந்து ஃப்ரீயாக இருப்பீங்க, விடுபட்டு இருப்பீங்க. ஒரு பக்தர் வந்து கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு மற்றவங்களோட எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த குரு கேட்டாராம், அவங்க என்ன உனக்கு வாடகை கொடுக்குறாங்களா அவங்க மைண்ட்லேயே அவங்க இருக்கிறதுக்காக? ஒரு பெரிய உள்ளார வந்து நம்ம மகான் காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். உள்ளார நிறையா கரை இருக்குது, நிறையா அழுக்கு இருக்குது, நிறையா ஆழமான கரைகள்லாம் இருக்குது. இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, கம்பேரிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜெலசி இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. இந்த மாதிரி குப்பை வந்து உள்ளார நிறையா கிடக்கு. என்னால் இது பண்ண முடியாது, அது பண்ண முடியாது அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை உள்ளார இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா நமக்குள்ளார குப்பைகள் கிடக்கு. நம்பிக்கையின் குறை, அந்த அழுக்கு இருக்குது. ஸோ நமக்குள்ளார போய் இதெல்லாம் செக் பண்ணணும். அது எல்லாத்தையும் இப்போ நம்ம சுத்தம் பண்ணணும், பாலிஷிங் பண்ணணும். ஏன்னா அது ஈவன் தாஜ்மஹால் கூட அதை மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்குது, அதை பாலிஷ் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம டெய்லி நம்ம காரை சுத்தம் பண்ணுறோம், நம்ம ஷூவை பாலிஷ் பண்ணுறோம். சில பேர் வந்து நெய்யில் கூட பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மக்குள்ளார இப்போ நம்ம பாலிஷ் பண்ணணும். ஸோ இன்றைக்கி முள்ளில் பாபா சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொருத்தரும் வைரம், நீங்கள் நம்பர் 1 டைமண்ட் ஆகணும், ஜொலிக்கக்கூடிய டைமண்ட் ஆகணும், நம்பர் 1 டைமண்ட் ஆகணும், கரை இல்லாத டைமண்ட் ஆகணும், ஒரு ஜொலிக்கக்கூடிய டைமண்ட் ஆகணும், பலபலன்னு மின்னக்கூடிய டைமண்ட் ஆகணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன தேவை? அந்த பாலிஷிங் தேவை. அப்போ அந்த அழுக்கு எது? டைமண்டில் இருக்கிற கரை எது? ஸோ அந்த கரை எது என்னென்னா பரிச்சிந்தன் பர்தர்ஷன், இதுதான் கரை. நம்ம மற்றவங்கள பார்க்குறோம், மற்றவங்கள பற்றி யோசிக்கிறோம், இதுதான் வந்து கரை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து போயிடுது. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம மற்றவங்க கார்டனுக்கு தண்ணி ஊற்றுறோம், நம்ம இதை மறந்துடுறோம், நம்ம தோட்டத்தை மறந்துடுறோம். அப்போ கம்பேரிஷன் எப்படின்னா, நம்ம ஒரு மேரத்தான் ஓடுறோம், ஆனால் என்ன பண்ணுறோன்னா நம்ம இலக்கில் ஃபோக்கஸாக இல்லாமல் சைடை பார்த்துக்கிட்டே போகிறோம், சைட் சீன் பார்த்துக்கிட்டே போகிறோம். அப்போ ஃபோக்கஸ் நமக்குள்ளார இருக்கணும், நமக்குள்ளார போகணும். உள்ளார செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நிறையா இருக்குது. அப்போ நம்ம உள்ளுணர்வை க்ளீன் பண்ணணும், அந்த சோலை வந்து பாலிஷ் பண்ணணும். ஆன்மீக பாலிஷ் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் பாலிஷ். ஸோ இதெல்லாம் தான் 2 விஷயம். மற்றவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது, பர்தர்ஷன், பரிச்சிந்தன். ஸோ மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், இதை நம்மளே நமக்கு சொல்லிக்கணும். மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி உங்களுக்கு என்ன? மற்றவங்க என்னமோ பண்ணிட்டு போவாங்க, அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் இதில் பாபா வந்து ராமாயண் கீதா பற்றியும் சொல்கிறாரு. கீதா வந்து செல்ஃப் ரிலையேஷன் பற்றி, அது வந்து ஸ்வதர்ஷன் பற்றி பேசுது. அது வந்து ஸ்மிருதி ஸ்வரூப் ஆகிறதுக்கான விஷயம் பற்றி சொல்லுது, பற்ற விடணும்னு சொல்லுது. ஆனால் ராமாயணம் எதை பற்றி பேசுது? ராமாயணம் வந்து மற்றவங்கள பற்றி யோசிக்குது.
மற்றவங்கள பார்க்குறது, மற்றவங்கள சிந்தனை பண்ணுறது. நீங்கள் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணுறீங்க, தேவையில்லாத ட்ராமா நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம ட்ராப் ஆகிக்கிறோம். நம்ம அந்த கோடு, அந்த லக்ஷ்மண் ரேகாங்கிற அந்த கோட்டை தாண்டிடும். அதுக்கப்புறம் நம்ம துக்கதாமத்தில் இருக்கோம். ஸோ அதனால் மெயின் விஷயம் என்னென்னா, நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நமக்குள்ளார. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி நான் கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பாபா இதில் சொல்கிறாரு, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபவுண்டேஷன், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த 2 விஷயம் பர்தர்ஷன் பர்சிந்தனால தான் நம்ம என்ன ஆகுதுன்னா, ஆன்மீக பாதையில் தொலைஞ்சு போய்ட்றோம். ஆன்மீகத்தில் நம்ம கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடுறோம். எப்போ நம்ம மற்றவங்கள பார்க்க ஆரம்பிச்சிடுறோமோ, நம்ம எப்போ ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோமோ, பஹார் முக்தால் அதிகமாக இருக்குமோ, அப்போவே கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம பார்க்கவே கூடாது. ஒவ்வொருத்தவங்களோட பயணம் தனிப்பட்டது. ஒவ்வொருத்தவங்க அவங்க தனிப்பட்ட பாதையில் இருக்காங்க. 2 ஆத்மாக்கள் ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் யூனிக்கு, ஒவ்வொரு ஆத்மாவும் அன்கம்பேரபிள். ஆக்சுவலி இந்த பயணம் ஒவ்வொரு ஆத்மாவோட பயணம் தனிப்பட்டது. 2 பேரோட ஜர்னி சேமாக இருக்க முடியாது. ஒரு ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் ஜிம் ஃபால்சாப் என்ன சொல்கிறாருன்னா, மற்றவங்கள பார்க்குறது நரகத்தை பார்க்குற மாதிரி. த அதர் இஸ் ஹெல்லுன்னு சொல்கிறார். த அதர் இஸ் ஹெல்லுன்னு சொல்கிறார். நீங்கள் உங்களுக்குள்ளாரே ஃபோக்கஸ்டாக இருங்க. உங்கள் க்ரோத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் ரெட்ரோஸ்பெக்ஷன், செல்ஃப் செக்கிங், செல்ஃப் எக்ஸாமினிங், அந்த மாதிரி உங்கள் முழு கவனமும் உங்களுக்குள்ளார தான் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரிலையன்ஸ், செல்ஃப் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் டிபெண்டன்ஸ், செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருங்க. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன முதல்ல நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா, நான் என்ன பண்ணணும், நான் எங்கே போகணும், என்னோடய பர்பஸ் என்ன, ஏன் இப்போ நான் ஸ்ரீமத் படி முழுமையாக நடந்துக்கல, ஏன் இந்த மாதிரி எண்ணங்கள் வருது, ஏன் இந்த மாதிரி இமோஷன்ஸ் வருது. நான் இன்னும் மற்றவங்க மேலே நம்பிக்கிட்டே இருக்கேன்னா, இமோஷ்னலாக டிபெண்ட்டாக இருக்கேன்னா, அது என்ன பண்ணணும்னா அது ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கும். ஸோ இது ஒரு ஜெர்னி, செல்ஃப் பாலிஷ் பண்ணுறது. ஸோ நமக்குள்ளார நம்மளை பாலிஷ் பண்ணிக்கணும். நம்ம சோலை நம்ம பாலிஷ் பண்ணிக்கணும். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்கள குறை சொல்கிறோம், நம்ம குறைய மறைச்சிட்றோம். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம குறைய மறைக்கிறதுக்காக மற்றவங்களோட குறைய சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அப்போ இதனால் என்ன ஆகுது, பரிதர்ஷன், பரிசிந்தன் இதெல்லாம் ஆக ஆரம்பிக்குது. யார் எப்படி இருக்காங்களோ அவங்க அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். நம்மளோட முழு கவனமும் என்னோட ஆத்மா முன்னேற்றத்தில் தான் இருக்கும். அதனால் உங்களோட கார்டன், உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தண்ணி கொடுங்க, மற்றவங்களுக்கு கார்டனை போய் தண்ணி கொடுக்காது. ஏன்னா நம்ம சோலுக்கு நம்ம சோலுங்கிற அந்த பூந்தோட்டத்தில் தண்ணி ஊற்றணும். அதுக்கே டைம் எடுக்கும். உடனே நீங்கள் தண்ணி ஊற்றினோட பூ முடிச்சிடும் அப்படின்னு இல்லை. ஸோ அதனால் நம்ம கார்டனில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும்.
அதுக்கு ஒரு பேஷன்ஸ் தேவை, ஒரு பொறுமை தேவை. நம்ம சுதந்திரம் அடைகிறதுக்காக, எல்லா வீக்னஸ்லேருந்து விடுபடுறதுக்காக கொஞ்சம் பொறுமை தேவை. ஒரு 5 நிமிஷம் தண்ணி ஊற்றிட்டு எங்கே மரமே வளரல, பூ காணும் பழம் காணும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்ம பாலனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி நம்மளை நாமே பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும் மாயாட்டே இருந்து. இது ஒரு பயணம். அந்த விதையிலேருந்து மரமாகிறதுக்கான ஒரு பயணம். அதில் கொஞ்சம் டைம் எடுக்கும். இது அந்த மொசுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த புழு பட்டர்ஃப்ளை ஆகிறதுக்கான ஒரு ஜேர்னி. மாத் டு பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலலாம் டைம் எடுக்கும். அப்போ அந்த பரிதர்ஷன் தான் ஆத்மாவை கரை உள்ளதாக மாற்றிடுது. ஸோ இப்போ ஆத்மாவை நம்ம ஷைன் பண்ண வைக்கணும், கரை இல்லாமல் ஜொலிக்க வைக்கணும். எல்லா விதமான கரையை நம்ம எடுத்துடணும், எல்லா விதமான டஸ்ட்டை எடுத்துடணும், எல்லா விதமான குறை எல்லாத்தையும் எடுத்துடணும். எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்கள பற்றி யோசிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும்னா அவங்களோட குறைகள் எனக்குள்ளார வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மக்கள் ஏதோ சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஏதோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மற்றவங்க சொல்கிறது கேட்குறது எப்படின்னா வேஸ்ட்டு. அவங்க வீட்டு வேஸ்ட்டை கொண்டாந்து எனக்குள்ளார போட்டுக்கிற மாதிரி. நான் டஸ்ட்பின் கிடையாது, நான் ஒரு டைமண்ட். மற்றவங்களோட குப்பை எனக்குள்ளார போட்டக்கூடாது. நான் ஒரு டைமண்ட். ஸோ அதனால் உங்களை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களை ஜொலிக்க வச்சுக்கிட்டே இருங்க. புது புது விஷயங்கள் கற்றுக்கோங்க, செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருங்க. ஏன்னா நம்ம மற்றவங்கள பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்கள்ட்டேருந்து ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்போ அது கிடைக்காது நமக்கு. அப்புறம் நம்ம துக்கப்படுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம உடஞ்சி போயிடுறோம். அதுக்கப்புறம் துக்கம், கவலை, வருத்தம், டென்ஷன் இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் ஆகணும். ஒவ்வொருத்தவங்க அவங்க வழியில் அவங்க பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கட்டும். யாரை எப்படி பண்ணால் நமக்கு என்ன? பொசசிவாக இருக்கக்கூடாது. பொசசிவ் அது அப்புறம் பற்றில் கொண்டு போய் விட்டுரும். அப்புறம் துக்கம்தான். எல்லா விதமான பற்றும் துக்கத்தை தான் கொடுக்கும். ஏன்னா இந்த பயணமே பற்றுலேருந்து விடுபடுறதுக்கு தான். இது தனிமைக்கான பயணம். இது ஒரு ஃப்ளைட் ஜெர்னி மாதிரி. நான் தனியாக அந்த பாபாட்ட போகணும். நம்ம தனியாக தான் அந்த பாதையில் நடந்தாகணும். மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஓகே, நல்லது தான். அவங்க இல்லைன்னா கூட ஹெல்ப் பண்ணலையா, அதுவும் நல்லது தான் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு ஜொலிக்கக்கூடிய நம்பர் 1 டைமண்டாக இருங்க. கரை இல்லாத டைமண்ட் ஆகணும். நான் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவோம் அதை பற்றி சிந்தனை பண்ணுங்க. இந்த விஷயத்தில் எதுவும் இந்த ஆன்மீக பயணத்தில் எதுவுமே நடுப்பெற வந்ததுன்னா அதை ஒரு குப்பை மாதிரி தூக்கி போட்டுருங்க. அதை ஒரு அழுக்குன்னு நினச்சி தூக்கி போட்டுருங்க. ஓம் சாந்தி. ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम,
अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो, अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। तुम क्रांतिवीर हो, तुम कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड